மேடம் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ஸ்ட்ரெஸ்னால குழந்தைங்களை சரியா பராமரிக்கிறதுனால பேரண்ட்ஸ் செய்யற தப்புனால இந்த இன்ஃபெர்டிலிட்டின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ன்றது அது யாருக்குமே என்னன்னு தெரியாது. பட் இன்னைக்கு கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு கூட ஐவிஎஃப்னா என்னன்னு தெரியுது. ஐவிஎஃப்ல தான் குழந்தை பெற்றுக்கணுன்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அதுல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டே இயங்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சென்னையில எப்படியும் ஒரு 200-300 ஐவிஎஃப் சென்டர் இருக்கும். நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் காரணமா அந்த பிசிஓடி இன்ஃபெர்டிலிட்டிலாம் ஏற்படுது. இதுல அக்குபஞ்சர்ல எப்படி தீர்வு காண்றீங்க, எந்த மாதிரி கேசஸ்லாம் வருது, அது எந்த மாதிரி கியூர் பண்றீங்கன்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஐவிஎஃப்ன்றது தடுக்கி விழுந்தாலே ஐவிஎஃப் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஐவிஎஃப்க்கு போகாமலேயே ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரிப்படுத்த முடியும். ஐவிஎஃப்க்கு போய் தான் சரிப்படுத்தணுன்னே கிடையாது. வெறும் அக்குபஞ்சர் மட்டுமே உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்தை சரிப்படுத்தும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டி ப்ராப்ளம் வரும், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும், மார்ஃபாலஜி இருக்கும் கம்மியாக. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல சிரமம் வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது 3 மாதம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கிறவங்கன்னா ஒரு 6 மாதம். 6 மாதன்றது ஆனது கிடையாது, 3 மாதமே தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மேக்ஸிமம் 6 மாதம்னு வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 3 மாதமோ இல்லை 1 மாதமோ இல்லை 2 மாதமோ அவங்க உடல்நிலையை பொறுத்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது. நிறைய பேருக்கு பிறந்தும் இருக்குது. இதில் நிறைய டாக்டர்ஸ் கூட இருக்காங்க, டாக்டர்ஸ்க்கு கூட பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ நம்ம ஒரே லைனில் போயிட்டு இருக்கோமா, மாற்றி யோசித்து ஒரு மாற்று மருத்துவத்துக்கு வரும் பொழுது அவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிறாங்க. அதேமாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கும்போது கருமுட்டை வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ கருமுட்டையே இல்லைன்னா தானமாக டோனர் எக்ஸை யூஸ் பண்ணுற காலமாக இப்போ வந்துடுச்சு. ஐவிஎஃப்க்கு போனால், ஐவிஎஃப்க்கு போகாட்டி உங்களுக்கு உங்களோட கருமுட்டையை வளர வைக்கிற ஒரு ஆற்றலை யார் கொடுப்பா அப்படின்னா அக்குபங்க்சர் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பிசிஓடின்னு சொல்லிட்டு பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, அடினோமைசிஸ் இருக்குது, எண்டோமெட்ரிசிஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஓவர் ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விதமான பிரச்சனைகள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அக்குபங்க்சர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்கூடவே அவங்க பார்ப்பாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கெலாம் ரெகுலர் படுத்துற முடியும், ஈஸியாக முடியும். ஸோ அவங்க எல்லாருமே ஐவிஎஃப்க்கு போகாமலே குழந்தை பெற்றுக்க முடியும். அப்படி இல்லை நான் ஐவிஎஃப்க்கு போய் தான் பெற்றுப்பேன் அப்படின்னாலும் ஐவிஎஃப்க்கு போகிறவங்களுக்குமே அக்குபஞ்சர் 100% அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டோனர் எக்கு போக சொல்லுவாங்க. ஐவிஎஃப் போனீங்கன்னா ஸ்பெர்மே கூட சரியில்லைன்னா டோனர் ஸ்பெர்ம் கூட போகிறவங்கள பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களோடது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே மனசு வராது. நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சரி பரவாயில்லன்னு ஒத்துப்பாங்க. அப்படி இருந்தாலும் அக்குபங்க்சர் அவங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க நிஜமாவே அக்குபங்க்சரில் போனாங்கன்னா கண்டிப்பாக அழகான ஒரு குழந்தைய அவங்க பெற்றுக்க முடியும். அதுக்கு அக்குபங்க்சர் 100% ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ரூட் காஸை வச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். மெடிசன் நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்லி ஃபுட்டு மட்டும், சில ஃபுட்டு நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு சில சாப்பாடு மட்டும்தான் சிலது நிறைய சாப்பிட சொல்லி அதோட அக்குபஞ்சர் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். ஐவிஎஃப் கூட ஃபெயிலியர் ஆகிறத பார்க்குறோம். ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி அந்த ரூட் காஸ் பார்த்து அக்குபஞ்சர் பண்ணும்போது நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஒன் ஆஃப் த ரீசன் தான்.